ஏங்க எங்கள் அம்மா இல்லை. உங்கள் அம்மாவை பற்றி பேசாத. ஏன் அப்படி பேசுகிற? உங்கள் அம்மாவுக்கு நம்ம குழந்தை மேலே மட்டும்தான் பாசம் இருக்குது, அதை மட்டும்தான் பெருசாக நினைக்கிறாங்க. ரெண்டாவது குழந்தைக்கு அது குழந்தைக்கு செஞ்ச மாதிரி செய்கிறதே இல்லை. அது ஏன் அவங்க அப்படி பாகுபாடு பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ மூணாவது நமக்கு ஏதாவது குழந்தை பிறந்தா கூட அதுக்கும் அதை செய்ய மாட்டாங்க. குழந்தைய மட்டும் பெருசாக நினைக்கிறதும் ரெண்டாவது மூணாவது குழந்தைக்கு செய்யாமல் போடுறதும் இதெல்லாம் சரியா? ஏன் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ரெண்டாவது பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் குழந்தைக்கு செஞ்ச மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு செய்யவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை மேலே அக்கறையோ பாசமோ இல்லைன்னு தானே அர்த்தம். உங்கள் அம்மா மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்களா, இல்லை எல்லா பொண்ணோட அம்மாவும் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த பசங்க மேலே மட்டும் இல்லை, என் மேலேயும் அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? என்னென்னமோ இப்போ அவங்க என்ன பண்ணாங்க சொல்ல போறியா இல்லையா? கல்யாணம் ஆகி வருஷம் ஆடி மாதம் ஒன்று கூப்பிட்டு போனாங்கல்ல, எதுக்கு கூப்பிட்டு போனாங்க? குழந்தை பிறக்கும் பொழுது சம்மரில் பிறந்துச்சுன்னா ரொம்ப வெயிலில் கஷ்டப்படும் அப்படின்னு தானே. அப்போ ரெண்டாவது மூணாவது குழந்தைங்க அதுமாரி கூப்பிட்டு போகணும்ல. அவங்களாம் வெயிலில் பிறந்து கஷ்டப்பட்டால் பரவாயில்லையா? இந்த வருஷமே ஆடி பிறந்து 2 நாள் ஆகுது, இன்னும் அதை பற்றி எதுவுமே பேசல அவங்க.